ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ இதுதான் லாஸ்ட் பார்ட். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அதை பற்றி பேசிடுறேன். ஸோ இப்போ வந்து அன்அகாடமியோட ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது நான் இங்கே கீழே இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன், இப்போ நம்ம போயிடலாம். ஸோ பேட்ச் கோர்சஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இலக்கு அப்படிங்கிற கோர்ஸ் வந்து தமிழ் மீடியமில் நடத்துகிறாங்க. ஸோ தேர்வுக்கான முழு தொகுதி பாடம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஆரம்ப நாள் பார்த்திங்கன்னா February 22 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் எஜுகேட்டர்ஸ். ஸோ இங்கே கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்ன எடுப்பாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து யூனிட் 8 வந்து கவர் பண்ணுவார். ஸோ உயிரியல் வந்து தினேஷ் பி வந்து கவர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஸோ இந்த கோர்ஸை வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் நீங்கள் வந்து இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா ப்ளீஸ் யூஸ் மை கோட் SHIFNAS அப்படிங்கிற கோட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் லட்சியம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு. ஸோ மேலே பார்த்தது வந்து நார்மலாக குரூப் 2க்கு. ஸோ இது வந்து Feb 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்கள தான் எஜுகேட்டர்ஸ். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அவைல் பண்ணுறீங்கன்னா 10% ஆஃப் கிடைக்கும். ஸோ அதுக்கும் வந்து என் நேம் SHIFNAS அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே. ஸோ இந்த கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெற்றி அப்படிங்கிற கோர்ஸ். ஸோ இதுவும் வந்து ஸ்டார்டிங் ஆன் Feb 22. ஸோ இந்த எஜுகேட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து டீல் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ் மை கோட் SHIFNAS. டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. அண்ட் டெஸ்ட் சீரீஸ் கழித்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 25 டெஸ்ட் கொஷின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. 200 கொஷின்ஸ் 3 ஹவர்ஸில் நீங்கள் முடிக்கணும். அனாலிசிஸ் கிளாஸும் இருக்குது. ரேங்க் போர்டும் இருக்குது. ஸோ எவ்ரி சாட்டர்டே 2 PM வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. Feb 6 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வர சாட்டர்டே 2 PM பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ். யூ கேன் சூஸ் complete exam preparation, regular doubt clearing session, exhaustive coverage of syllabus, free test series இருக்குது. வீக்லி ஃப்ரீ மாக் டெஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரீ வர்சஸ் ப்ளஸோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸும் இருக்குது. ஆனால் லிமிட்டட் சிலபஸ், லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட், லிமிட்டட் PDF நோட்ஸ், டவுட் கிளியரிங் செஷன் வந்து பை டாப் எஜுகேட்டர்ஸ் ரெகுலராக கிடைக்காது. பட் அதோட ஆப்போசிட் அப்படியே வந்து ப்ளஸ் கோர்ஸஸில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுட் கிளியரிங் செஷனுக்கு தனியாக வந்து ஒரு செஷன் லைக் ஒரு போர்டு இருக்குது. ஸோ அந்த போர்டில் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஓகே, ஸோ ஃப்ரம் March 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து இட் வில் பி சேஞ்ச் ஃப்ரம் 10% to 5% ஆமாம் 1st Marchலேருந்து. ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் வந்து இப்போ இவ்வளோ இருக்குது. இவ்வளோலேருந்து 10% ஆஃப் கிடைக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு இவ்வளோ 5% ஆஃப்னால் இவ்வளோ தான் கிடைக்குமாம்மா. ஸோ என்ரோல் பண்ணிக்கிறதுனா Feb எண்டுக்குள்ளே வந்து SHIFNAS அப்படிங்கிற கோடை வச்சு யூஸ் பண்ணி 10% ஆஃப் வாங்கிக்கோங்க. அண்ட் ஸோ இட் இஸ் த லாஸ்ட் ஃபியூ டேஸ் டு அவைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி லாங் லென்த்தி இது தான். பட் ஐ வில் ஃபினிஷ் இட். ஸோ இவங்களாம் டாப் எஜுகேட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் அன்அகாடமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இப்போ நம்ம மெயினாக நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபெரோஸ் ஷா துக்ளக்கோட நான் ஸ்டாப் பண்ணேன் கரெக்டாக. ஸோ லாஸ்ட் வந்து முகமது பின் துக்ளக், அதுக்கப்புறம் ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஸோ 1351 to 1388 வந்து ரூல் பண்ணியிருக்கார் இவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிரோஸ் அப்படிங்கிறது யாருன்னா த சன் ஆஃப் கியாசுதீன் இருப்பார் இல்லையா, அவரோட யங்கர் பிரதர். ஸோ அவரோட யங்கர் பிரதரோட பையன் தான் வந்து ஃபெரோஸ். ஸோ இவர் வந்து யாரை சக்சீட் பண்ணுறாருன்னா முகமது பின் துக்ளக் MBTயை சக்சீட் பண்ணி வராரு. Feroz could neither suppress revolts nor win back the provinces that had broken away. ஸோ எழுந்து வர ரிவோல்ட்ஸையும் வந்து சப்ரஸ் பண்ண முடியல, போன ப்ராவின்சஸையும் வந்து he cannot take it back, எடுத்துக்க முடியல. ஸோ he also showed no interest in reconquering the southern provinces. ஸோ நிறையா பிரின்சஸ் வந்து லைக் முகமது பின் துக்ளக்கே வந்து சென்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேபிட்டலை மாற்றி சதர்ன் பார்ட் பக்கம் வந்தார். ஸோ அது மாதிரி இவர் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டல சதர்ன் சைடுக்கு. he refused to accept an invitation from a Bahmani prince to intervene in the affairs of Deccan. ஸோ டெக்கன் வந்து
பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாமினி பிரின்ஸ் வந்து இவருக்கு இன்விடேஷன் அனுப்புகிறாரு. அதையும் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அண்ட் தென் ஃபிரோஸ் ரிவார்டட் சூஃபீஸ் அண்ட் அதர் ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஜென்ரஸ்லி அண்ட் லிசன் டு தி அட்வைஸ். ஸோ சூஃபி செயின்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா வாரி வழங்கிட்டு அவங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. ஹீ ஆல்சோ கிரியேட்டட் சேரிட்டிஸ் டு எய்ட் புவர் முஸ்லிம்ஸ், பில்டு காலேஜஸ். ஸோ புவர் முஸ்லிம்ஸ்க்கு சேரிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. மக்கள்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், காலேஜஸ், மாஸ்க், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கட்டியிருக்காரு. He adopted many humanitarian measures. அப்புறம் he banned inhuman punishments and abolished taxes on not recognized by Muslim law. ஸோ இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட்னால் வந்து ரொம்ப தீவிரமான பனிஷ்மெண்ட்டை வந்து பேன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம் லாவில் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து ஏதாவது டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிடுவார். ஸோ இதுதான் வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக் பண்ண வேலைகள். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா he promoted agriculture by waiving off the debts of agriculturalists and constructing many canals for irrigation. ஸோ நிறைய கேனல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு ஃபிரோஸ் ஷா துக்ளக். அண்ட் அவங்களுக்கான அக்ரிகல்ச்சர் லோன்லாம் எடுத்திருப்பாங்களே அந்த டெப்ட்லாம் கிளியர் பண்ணுறாரு. He laid out 1200 new gardens and restored 30 old gardens of Alauddin Khilji. ஸோ அலாவுதீன் கல்ஜி வந்து கட்டியிருந்த 30 ஓல்டு கார்டன்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணி ரெனியூ பண்ணுறாரு. அண்ட் 1200க்கு மேலே புது கார்டன்ஸ் வந்து கட்டி கொடுக்குறாரு. ஹீ ஹேட் பில்ட் நியூ டவுன்ஸ் சச் ஆஸ் ஃபிரோசாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர். ஸோ அவர் பேர்லேயே வந்து நிறையா பார்த்திங்கன்னா டவுன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ டெஸ்பைட் அடாப்டிங் அ பீஸ்ஃபுல் அப்ரோச் அண்ட் டேக்கிங் எஃபர்ட்ஸ் டு ஆர்கனைஸ் த சுல்தானேட் வெல், ஹி ஹேட் டு ஸ்பெண்ட் ஹிஸ் லாஸ்ட் டேஸ் இன் அன்ஹாப்பினஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் கடைசியில் வந்து அன்ஹாப்பியாக தான் இறந்து போகிறாரு. ஹிஸ் ஓன் சன் வந்து முகமது கான் அப்படிங்கிறவர் ரிவோல்டட் அகேன்ஸ்ட் ஹிம் அண்ட் ஃபிரோஸ் ஷா டைட் இன் செப்டம்பர் 1388 அட் த ஏஜ் ஆஃப் 83 வந்து அவரோட பையனோட தொல்லைகள் தாங்க முடியாமல் வந்து இறந்து போகிறாரு. ஸோ முகமது கான் தான் அவரோட பையன். ஸோ இதுதான் துக்ளக் டினாஸ்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற கிளிம்ஸ். ஸோ இந்த பிங்க் கலர் பார்ட்லாம் துக்ளக் டினாஸ்டியோடது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தைமூரோட இன்வேஷன் வந்து இப்போ வருது 1398. ஸோ த சாக்கிங் அண்ட் massacre by Tamerlane or Taimur of Delhi came a decade after Firoz Shah Tughlaq died. ஸோ அவர் வந்து 1388 இறந்து போவார். 1398 தைமூரோட இன்வேஷன் வருது. ஸோ ஆஸ் அ ரூலர் ஆஃப் த ரீஜன் அரவுண்ட் சமர்கண்ட் இன் சென்ட்ரல் ஏஷியா, தைமூர் had occupied some parts in the north western India. ஸோ தைமூர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமர்கண்ட், ஆப்கானிஸ்தான் அந்த சைடு, அந்த சென்ட்ரல் ஏஷியா அந்த சைட்லலாம் வந்து ரூலராக இருக்கார். அண்ட் அப்படியே நார்த் வெஸ்டர்ன் இந்தியா பக்கம் சில இடங்கள்லாம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு. ஸோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் வீக்னஸ் ஹி என்டர்ட் இந்தியா இன் 1398 அண்ட் பிளண்டர்ட் டெல்லி. ஸோ டெல்லி தான் கேபிட்டல் அப்படிங்கிறனால அங்கே வந்து நிறையா விஷயங்களை வந்து பிளண்டர் பண்ணுறாரு. பஞ்சாப் பிசைட்ஸ் த டெல்லி சிட்டி வாஸ் த ப்ராவின்ஸ் தட் சஃபர்ட் மோஸ்ட் பை தைமூர்ஸ் ரெய்ட். ஏன்னா பஞ்சாப் வழியாக தான் வரணும். ஸோ பஞ்சாப் வழியாக வரும்போது அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சுருட்டிடுறாங்க. ஸோ தைமூர் அப்பார்ட் ஃப்ரம் கேரிங் ஹியூஜ் வெல்த் இன் த ஃபார்ம் ஆஃப் கோல்டு, சில்வர், ஜுவல்ஸ் அண்ட் ஆல்சோ டுக் அலாங் இந்தியன் ஆர்டிஷியன்ஸ் லைக் கார்பெண்டர்ஸ் அண்ட் மேசன்ஸ் டு ஒர்க் ஆன் மான்யூமெண்ட்ஸ் இன் சமர்கண்ட். ஸோ இந்தியனோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை பார்த்துட்டு இங்கே இருக்கிற கார்பெண்டர்ஸாக இருக்கட்டும், மேசன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சையத் டினஸ்டி. ஸோ துக்ளக்கு அப்புறம் அடுத்து வர டினஸ்டி வந்து சையத். ஸோ சையத் வந்து 1414 to 1451 வந்து ரூல் பண்ணுறாங்க. ஸோ தோ த சுல்தானேட் ஃப்ராக்மெண்டட் இன்டு அ நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கிங்டம்ஸ், இட் என்டியூர்ட் ஃபார் 114 years மோர். ஸோ என்ன தான் இப்போ சுல்தானேட்ஸ்க்கு அடியில் இருக்கிற அந்த கிங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி தனித்தனி பக்கமாக போயிட்டாலும் இட் லாஸ்டட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 114 yearsக்கு வந்து இது வாழுது. ஸோ டில் த முகல் இன்வேஷன் வரைக்குமே வந்து சுல்தானேட்ஸோட ரூல். ஸோ இவங்க எல்லாமே சுல்தானேட்ஸோட ரூல் தான். அண்ட் பிஃபோர் லிவிங் டெல்லி தைமூர் ஹேட் லெஃப்ட் பிஹைண்ட் ஹிஸ். ஸோ டெல்லியை விட்டு போகும்போது தைமூர் வந்து அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கிசிர் கான் அப்படிங்கிறவர் விட்டுட்டு போகிறாரு. ஸோ ஆஸ் த கவர்னர் ஆஃப் டெரிட்டரிஸ் ஹி ஹேட் கான்கர்ட். ஸோ டெல்லி, மீரட், பஞ்சாப் எல்லாம் வந்து கான்கர் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இவரை விட்டுட்டு போகிறாரு. ஹி ஃபவுண்டட் த சையத் டினாஸ்டி இன் 1414. ஸோ இவர் தான் வந்து சையத் டினாஸ்டி கண்டுபிடிக்கிறாரு. விச் லாஸ்டட் டில் 1451 வரைக்குமே வந்து இந்த சையத் டினாஸ்டி வந்து இட்ஸ் லாஸ்டிங். ஓகேங்களா.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து த லாஸ்ட் ரூலர் ஆஃப் த சையத் டினாஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிறவர் ரூல் பண்ணுறாரு. அப்டிகேட்டட் த த்ரோன் இன் 1451. திஸ் கேவ் பஹ்லுல் லோடி த கவர்னர் ஆஃப் ஷிர்ஹிந்த் அப்படிங்கிறது பஞ்சாபில் இருக்குது. ஸோ பஞ்சாபை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பஹ்லுல் லோடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலாவுதீன் ஆலம் ஷா வந்து ரொம்ப வீக்காக இருக்கார். ஸோ அதனால் இவர் கேப்சர் பண்ணிடலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் த நியூ சுல்தான் ஆஃப் டெல்லி லீடிங் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லோடி. ஸோ சையதுக்கு அப்புறம் லோடி வராங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பஹ்லுல் லோடி. ஸோ லோடி டெனாசிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன் 1489 பஹ்லுல் லோடி was succeeded by his son சிக்கந்தர் லோடி. ஸோ பஹ்லுல் லோடிக்கு அப்புறம் 1489 வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி வந்து வராரு. சிக்கந்தர் வாஸ் அ பேட்ரன் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லேர்னிங். ஸோ ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், லேர்னிங்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பேட்ரனைஸ் பண்ணுறாரு. ஸோ ஹி ஃபவுண்டட் த சிட்டி ஆஃப் ஆக்ரா அண்ட் மேட் இட் இஸ் கேபிட்டல். ஸோ இப்போ வந்து ஆல்வேஸ் டெல்லியை தான் வந்து கேபிட்டலாக வச்சுருப்பாங்க. இப்போது சிக்கந்தர் லோடி வந்து ஆக்ராவை அப்படிங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அதை கேபிட்டலாக வைக்கிறாரு. ஸோ ஹி டைட் இன் 1517 and was succeeded by his son இப்ராஹிம் லோடி. ஸோ பஹ்லுல் லோடி, அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி, அப்புறம் இப்ராஹிம் லோடி. ஸோ இவங்க சக்சீட் ஆகிட்டே வராங்க. who was defeated by பாபர் in 1526. ஸோ 1526ஓட லோடி டினாஸ்டி அண்ட் சுல்தானேட்ஸ் ஃபுல்லாமே முடிஞ்சிருது. ஸோ பாபர் வந்துட்டு இந்தியாவுக்கு வராரு. அண்ட் அப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குது. ஸோ அங்கே வந்து இப்ராஹிம் லோடியை டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ தஸ் த லோடி டினாஸ்டி அண்ட் த டெல்லி சுல்தானேட் வேர் எண்டட் பை பாபர் who went on to establish the முகல் எம்பையர். ஸோ இதோட வந்து இந்த சுல்தானேட்ஸ் அப்படிங்கிற ரூலே வந்து எண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் முகல் எம்பையர் அப்படிங்கிற புது ஒரு எம்பையர் வந்து வருது. டெல்லி சுல்தானேட்ஸ் ஃபுல்லாமே வந்து அபாலிஷ் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தௌலதாபாத் ஃபோர்ட் இருக்குது, அலை தர்வாசா இருக்குது. அண்ட் இஸ்லாமிக் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த மேனிசன்ஸ் ஆஃப் ஹை ரேங்கிங் முஸ்லீம் நோபல்ஸ், சோல்ஜர்ஸ் அண்ட் ஆஃபீஷியல்ஸ் were built first in the cities and its neighborhood. ஸோ இவங்களோட ஹை ரேங்கிங் முஸ்லீம் நோபல்ஸாக இருக்கட்டும், சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், இவங்களோட வீடுகள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அரவுண்ட் தெம் த மாஸ்க் இன் த இம்பீரியல் ஸ்டைல் were constructed by successive முஸ்லீம் regimes in டெல்லி. ஸோ அதுக்கப்புறம் மாஸ்க்ஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. மாஸ்க்ஸ் அண்ட் மதர்சாஸ் லுக்ட் ஆர்கிடெக்சரலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறாங்க. த கிரேஸ்ஃபுல் டெக்கரேஷன்ஸ் ஆஃப் டோர்வேஸ் அண்ட் வால்ஸ் வித் லைன்ஸ் ஃப்ரம் த கோரான் மேட் அ டிஸ்டிங்க்ட் அப்பியரன்ஸ் இந்த பில்டிங். ஸோ பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிங்டிவ் லைன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டிஸ்டிங்டிவ் ஆர்கிடெக்சரே வந்து இட் வாஸ் வெரி ரொம்ப தனியாக தெரியுங்கிறாங்க. த ஷேப் ஆஃப் ஆல் தீஸ் பில்டிங்ஸ் வாஸ் பர்ஷியன். ஸோ இதெல்லாமே வந்து பர்ஷியனோட ஷேப்புங்கிறாங்க. while the டெக்கரேஷன் உள்ளே நடந்தது வந்து இந்தியன். ஸோ இட் இஸ் கால்ட் இண்டோ சாரசினிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டோ பர்ஷியனிக் ஆர் இண்டோ சாரசினிக்னு சொல்லலாம். ஸோ குதுப் மினார் ஆல்ரெடி பார்த்தோம், அலை தர்வாசா, குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், அதுக்கப்புறம் மோத்கி மஸ்ஜித், டூம்ஸ் ஆஃப் இல்துட்மிஷ், பால்பன் அண்ட் த ஃபோர்ட்ஸ் ஆஃப் தௌலதாபாத், ஃபிரோசாபாத், இது எல்லாமே வந்து இந்த பர்ஷியன் இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சம்மரி பார்த்துருவோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ரூல் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா முகமது கோரி தான் வந்து முஸ்லீம் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸ்லேவ் டினாஸ்டி யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப்புதீன் ஐபக் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் அவரோட சன்னின்லா இல்துட்மிஷ் அடுத்து வராரு. ரஸியா பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் இல்துட்மிஷ். ஷீ இஸ் அ பிரேவ் ஃபைட்டர் அண்ட் அ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். பால்பனோட ஸ்பை சிஸ்டம், எஸ்பியோனேஜ் சிஸ்டம் வந்து அண்ட் அபாலிஷன் ஆஃப் 40 வந்து பால்பன் தான் பண்ணுறாரு. எதுனா டர்க்கிஷ் நோபல்ஸோட பவரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அலாவுதீன் கில்ஜி வந்து ஃபவுண்டர் ஆஃப் கல்ஜி டைனாசிட்டி. ஹிஸ் மிலிட்ரி கான்கஸ்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஜலாலுத்தீன் கில்ஜி இருப்பார், அவரை கொண்டுட்டு தான் அலாவுதீன் கில்ஜி வருவார். ஸோ ரியல் ஃபவுண்டர்னு சொல்லலாம். ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து ஆஸ் அ கம்பேஷனட் ரூலர் வித் ஹிஸ் கான்சன்ட்ரேஷன் ஆன் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள். ஸோ இரிகேஷனாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரலிஸ்ட்க்கு வந்து டெப்ட் வேவர் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஃபிரோஸ் ஷா துக்ளக் பண்ணார். டெல்லி வந்து சாக் பண்ணது தைமூர். கிசிர் கான் அப்படிங்கிறவர் விட்டுட்டு போவார். ஸோ அவர் தான் சையத் டினாஸ்டி வந்து கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் வந்து பஹ்லுல் லோடி வந்து லோடி டினாஸ்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படிங்கிறது தான் வந்து முகல் எம்பையர் வந்து உள்ளே வரக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ 1526 வந்து நடக்கும். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1556 நடக்கும். யாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. அண்ட் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து எந்த இயரில் நடக்கும், அதுவும் யாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சரிங்களா?
ஸோ இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் fill in the blanksலாம் நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அவுட் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் fill in the blanks and match the following. ஸோ இது வந்து ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் ஸோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம் பற்றி இந்த சமச்சீர் புக்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்டடி படியில் வந்து நிறைய கோர்சஸ் போயிட்டுருக்கு, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்டு. ஸோ ஏதாவது கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் தான் வரும். தேங்க்யூ.